ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 4 விதமான காய் வச்சு 4 கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4க்கும் ஒரே மசாலா தான், ரொம்ப சிம்பிளாக நம்ம சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 4 காய் எடுத்துருக்கிறேன். பாவக்காய், பீர்க்கங்காய், நூக்கல், கொத்துவரங்காய். இப்போ இது 4 நம்ம கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கூட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம அரைமுடி தேங்காய், சீரகம் இதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் 4 கூட்டுக்கு பருப்பு அலுவா எடுத்து ஒரே டைம் கழுவி வச்சுக்கிறேன். இப்போ குக்கரில் நூக்கல் போட்டு பருப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் இதை சேர்த்து திட்டமாக தண்ணி வச்சு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பீர்க்கங்காய் இதை சேர்த்து அது கூட பருப்பு சேர்த்துட்டு இது கூட தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் நான் சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்குறேன். பூண்டு 4 பல்லு சேர்த்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து இதுக்கும் நம்ம திட்டமாக தண்ணி செட் பண்ணி மூடி போட்டு வைக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் பாவக்காய் சேர்க்குறேன். பாவக்காய் கூட்டு இது வரைக்கும் செய்யலைன்னா இதுக்கு மேலே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு அவ்வளோ தெரியாது. இதுலேயும் நம்ம தக்காளி சேர்த்து சாம்பார் வெங்காயம் ஒரு 4 சேர்த்து பூண்டு ஒரு 4-5 பல்லு சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுலேயும் மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம திட்டமாக தண்ணி வச்சு இதையும் மூடி போட்டு வைக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக கொத்துவரங்காய் சேர்த்து பாசிப்பருப்பு சேர்த்து தக்காளி சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுலேயும் பூண்டு சேர்த்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் தண்ணி திட்டமாக செட் பண்ணி இதையும் நம்ம 4 குக்கரும் ஸ்டவ் மேலே வச்சிடலாம். நான் இந்த 4 காய்க்கும் ஒரே மசாலா தான் வச்சுருக்கிறேன், அதாவது தனித்தனியாக எதுவுமே இல்லை. இப்போ இது விசில் வந்துடுச்சு, வெந்திருக்கா பார்க்கலாம். இப்போ இதை லேசாக கொஞ்சம் பாவக்காய் மசிச்சுக்கலாம். இதே மாதிரி நான் 4ம் மசிச்சுட்டு தாளிப்பு ஒரே தாளிப்பு தான். இப்போ நம்ம தாளிச்சிட்டு வந்துடலாம். இது பீர்க்கங்காய் கூட்டு. இதையும் கொஞ்சம் லேசாக மசிச்சு எல்லாம் ஒரே டைம் மசிச்சு வச்சுட்டு நான் ஒரே டைம் தாளித்து 4க்கும் சேர்க்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம 4 கூட்டுக்கும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் இந்த பாவக்காய் கூட்டுக்கு வந்து தேங்காவும் சீரகம் அரைச்சி வச்சேன் இல்லையா, அது கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பை சேர்த்துக்கலாம். அது கூட நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்தேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் போல் இதை ஸ்டவ்வில் வச்சு இறக்கிடலாம். நம்மளுக்கு பாவக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தண்ணி நான் இவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கூட்டம் நம்ம ஒரு இதுவாக தாளிச்சிக்கலாம். சீரகம் கடுகு சேர்த்து கருவேப்பிலை வெங்காயம் காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். நான் கொத்துவரங்காய் கூட்டுக்கு வந்து வெங்காயம் சேர்க்கல, அப்படியே தான் தாளிச்சிருக்கிறேன். இப்போ இதுலேயும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்து இப்போ இந்த தாளிப்பும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் வெங்காயம் சேர்க்கல. நம்ம 4 கூட்டுக்குமே தேவைப்பட்டால் தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும்
எதுக்கு தேவையோ அதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி தேங்காய் மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுலேயும் நான் கொஞ்சம் தேங்காய் மிக்ஸ் பண்ணுறேன். சீரகம் தேங்காய். இதுலேயும் சேமாக எண்ணெய் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்துலேயும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளுக்கு நல்லா ஜீரணமும் ஆகும். இதுலேயும் நான் வெங்காயம் சேர்க்கல. இதையும் ஒரு நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ண பிறகு நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை 3 சேர்த்து இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 4 கூட்டை நம்ம தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு நிமிஷம் வச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் கூட்டு நல்லா கம்முன்னு வாசனையாக இருக்கு. நம்ம பாசிப்பருப்பு வச்சு 4 காய் 4 கூட்டு செஞ்சாச்சு. எல்லாத்துக்குமே ஒரே சிம்பிளான மசாலா தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பாவக்காய் இதில் ட்ரை பண்ணுங்கள். கசப்பு தன்மை ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.